அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். கிட்டத்தட்ட அதிமுகவுடைய கூடாரமே காலியாக போகுதுன்னு தான் நினைக்கிறேங்க. எல்லாருமே தாவேகா கட்சியில் சேர்றாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இருக்கட்டும், முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கட்டும், நிறைய பேரும் தாவேகா கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதிமுக கூடாரமே காலியாக போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதேமாரி சூழ்நிலையே போச்சுன்னா தளபதி விஜய் செயல்பாடு இந்த ஒரு மாதத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர்களுக்கு சுத்தமாக சரியில்லைங்க. அதுக்கு திமுக ஆட்சியே இருக்கலாமேங்க. இவர் அதுக்கு அதேமாரி தாங்க இவரும் பண்ணிடுறாரு. நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். திமுக சரி, அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, இந்த மூன்று மிகப்பெரிய கட்சி இப்போதைக்கு உருவெடுத்திருக்காங்க. இப்போ தாவேகா ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதிமுகவிலேருந்து நிறைய பேர் கூடாரமாக காலி பண்ணிட்டு போகிற மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே போய் தாவேகாவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அங்கே சரியான மரியாதை கிடைக்கிறதில்ல இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனும் தெரியல. இதேமாதிரியே போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு போட்டி உருவாகிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதிமுகன்ற ஒரு கட்சி காணாமே போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவில். எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையில் நிறைய பேர் ஆளுமிக்க தலைவர்கள்லாம் கூட இருந்தாங்க. அந்த கூட இருந்த தலைவர் அனைவருமே ஒரு சிலர் இடையே வந்துட்டாங்க. அவர் ஆளுமை சரியில்லை.